கூடலும் கூடல் நிமித்தமும் என்ற வாசகத்தின் வழியில் நின்று கொண்டு பொங்குகிறார்கள். ஆனால் அது மட்டுமா மழை? குளிரில் நடுங்குவதற்காக நனைந்த உடலோடு வெளியில் வந்து பாருங்கள். வீடு இழந்து மழையில் நிற்பவர் போல் நீங்களும் நின்று பாருங்கள். உங்கள் வீட்டிற்குள் வெள்ளம் வந்து தத்தளிப்பது போல் கண்ணை மூடி கற்பனை செய்து பாருங்கள். முடிந்தால் உங்கள் குழந்தை காட்டாற்று வெள்ளத்தில் கண்ணெதிரே இழுத்துச் செல்வது போல் நினைத்து பாருங்கள். எதுவும் இயலாவிடில் ஓடி வரும் வெள்ளத்தை பாருங்கள். வெள்ளத்தில் வீட்டை பறிகொடுத்தவரை பாருங்கள். வெள்ளத்தில் இறந்தவர்களுக்காக வாயில் கை வைத்து கொஞ்சம் அமைதியாகவாவது இருக்கும். வலி மிகுந்த வரிகளை யாழ் தன்விகா அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார். இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த கவிதையை சமர்ப்பணம் செய்யலாம்.